பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கோட்ரஸ்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க. பால் காய்ச்சுறாங்க இல்லையா? ஸோ, அதனால எல்லாருமே சொந்தக்காரங்கள்ல இருந்து எல்லாமே வந்திருக்கிறாங்க. நம்ம செந்திலோட அக்கா கூட வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா, அம்மா வராங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா பாண்டியன் மட்டும் வரவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன பால் காய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஸோ நம்ம மீனா இருந்துகிட்டு அவங்க அத்தை கோமதிய கூப்பிட்டு பால் காய்ச்ச சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் காய்ச்சல. நீ வேணா உங்க அம்மாவ கூப்பிட்டு செய்ய சொல்லு" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வராங்க. ஆனா மீனா இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல அத்தை தான் பால் காய்ச்சணும்" அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. இதுவே மீனாவோட அப்பா, அம்மாவுக்கு என்ன நம்ம மகன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாம, அவ அத்தைக்காரிக்கு சப்போர்ட் பண்றாளே அப்படின்னு கொஞ்சம் நெனைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோமதி தான் பால் காய்ச்சுறாங்க. கோமதிக்கு தன்னோட வீட்டுக்காரர் வரலையே அப்படின்னு திரும்பி பார்த்து பத்த வைக்க போறாங்க. கரெக்ட்டா நம்ம பாண்டியனும் வந்துடுறாப்ல. அதுக்கப்புறம் பால் காய்ச்சி எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் வந்து மீனாவ கூப்பிட்டு ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட் குடுக்குறாப்ல. ஸோ அந்த அமௌண்ட்ட வந்து வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வற்புறுத்தி குடுத்துடுறாப்ல. அதையும் நம்ம மீனா தான் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம பாண்டியன் பால கூட குடிக்காம அங்கருந்து கிளம்பி போயிடுறாப்ல. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வாங்கிக்கிட்டு வந்த கிஃப்ட்ட ஒவ்வொன்னா குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே கிஃப்ட் குடுக்குறாங்க. ஆனா நம்ம பழனியால கிஃப்ட் குடுக்க முடியல. அப்ப வந்து பழனியோட மனைவி சுகன்யா வந்து பாரு, எல்லாருமே கிஃப்ட் குடுக்குறாங்க. நீ குடுக்கவே இல்ல அப்படின்னு குத்தி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம பழனி யோசிச்சு பார்க்குறாப்ல. அதாவது பழனி போயிட்டு பாண்டியன் கிட்ட கேட்டிருக்கிறாப்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பணம் குடுக்க முடியாது. நீ வேற எதுக்கு வேணும்னாலும் கேளு. ஆனா அவனுக்கு நீ கிஃப்ட் வாங்குறதுன்னா நான் பணம் குடுக்க முடியாது அப்படின்னு மறுத்தர்றாரு. இதனால தான் பழனியால கிஃப்ட் வாங்கிக்கிட்டு வர முடியல. ஸோ இப்ப ஒவ்வொருத்தவங்களா கிஃப்ட் குடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா வீட்ட விட்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இது மீனாவுக்கு வந்து ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. எவ்வளோ நாள் தான் இத தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.